ரூபாய்க்கு இந்த மாதிரி ஃபுல் ஃபோம் மேட்ரஸ், அதாவது மடங்குனாலும் எதுவுமே ஆகாது, உங்களுக்கு குழி விழாது, இந்த மாதிரி ஹை டென்சிட்டில கொடுத்துட்டு இருக்கோம். 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா சர்வீஸ் பண்ணி தர அப்படின்னா சொல்ல மட்டும் பீஸ் டு பீஸையும் மாற்றி கொடுத்துருவோம். வாரண்டி எத்தனை வருஷம் கொடுக்கலாம்? ஒரு உதாரணமா நீங்க ஒரு கடையில போய் தலானி வாங்கினா எத்தனை வருஷம் வாரண்டி எடுப்பீங்க? ஒரு 6 மாசம் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. 10 வருஷம் வாரண்டியோட கொடுக்குறேன். 10 வருஷம் இந்த பில்ல அமுந்து போயிட்டு அப்படின்னா இது நீங்க தந்துட்டு வேற பில் புதுசா எடுத்து போயிடலாம். A1 கிரேட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். B கிரேடுக்கு போது என்ன வேணா ஒண்ணுமே இல்ல, இது வந்து ஜஸ்ட் பில்லோ தான். நான் சொன்ன மாதிரி அந்த பில்லுக்கு 10 வருஷம் வாரண்டினே ஹேண்ட் எல்லாம் போட்டு 1000 ரூபாய் கஸ்டமர் கொடுத்துடலாம். ஆனா இந்த மாதிரி பொடி பொடியாயிரும் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் கத்தலே தெரியும் பிரதர், பாருங்க லைவா பாருங்க. எல்லாமே கஸ்டமர் ஆர்டர், அதாவது எனக்கு அடிச்சு வச்சு நீங்க எட்டு போங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். எல்லாமே ஆர்டர் பீஸ் தான். நீங்க வந்து என்ன பீஸ், அதாவது என்ன சைஸ் சொல்றீங்க, எந்த ஊர்ல இருந்தாலும் சரிதான், நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணி பக்காவா உங்களுக்கு என்னென்ன சொல்றோமோ அது எல்லாமே லைவா ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருவேன். பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் எடுத்தா கட் ஆயிரும் அப்படின்னு எல்லா தாட் இருக்கும். நீங்க கம்மியான குவாலிட்டி எடுத்தா எல்லா பொருளுமே கட் ஆக தான் செய்யும். அதுக்கு அந்த டாடா ஸ்டீல் தான் யூஸ் பண்றோம். ஆமா, நான் ரேட் கம்மியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்டீல் எதுவும் போட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லை. எல்லாமே ஆர்த்தோ லேட்டெக்ஸ், ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட், ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ், இந்த மாதிரி என்ன மேட்டர்ஸ் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குயிட் பெட், அதாவது கீழே பிரிச்சு படுத்துக்கலாம். இந்த மாதிரி இது குயிட் பெட் வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துடலாம் உங்களுக்கு. கிரேட் மேட்ரஸ்ல நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பாத்தீங்கன்னா ஃபோம் மேட்ரஸ், லேட்டெக்ஸ், அது போக பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ், இது எல்லாமே நம்ம வந்து ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமருக்கு எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, என்ன சைஸ்ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா சின்ன சைஸ், அதாவது சிங்கிள் காட்ல இருந்து கஸ்டமைஸ் சைஸ், கிங் சைஸா இருக்கட்டும், இல்ல எனக்கு ஹால் ஃபுல்லாமே எனக்கு ஒரு சைஸ் வேணும், எனக்கு கஸ்டமைஸா வேணாலும் நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சர்னால நீங்க எந்த சைஸ் கேட்டாலுமே நம்ம கஸ்டமைஸா சூப்பரா பண்ணி தரலாம் உங்களுக்கு. ஓகே, எத்தனை டைப்ல நம்ம மேட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 டைப் ஆஃப் மேட்ரஸ் இருக்கு. ஆனா அதுல ஜாஸ்தி மூவிங், அதாவது அந்த 10 டைப் ஆஃப் மேட்ரஸ் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகுமா கேட்டா கண்டிப்பா ஆகாது. யார் யாருக்கு என்னென்ன மேட்ரஸ் வாங்கலாம் எல்லாமே அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம என்ன மாதிரி குவாலிட்டியில கொடுக்குறோம், என்ன மாதிரி மேட்ரஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அது நம்ம லைவா பார்ப்போம். ஓகே பிரதர், நம்மகிட்ட பேசிக்லாம் என்னெல்லாம் இருக்கு? ஆனா நம்ம பேசிக் பாத்தீங்கன்னா வெறும் 3500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி 3500. ஆமா, 3500 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஃபுல் ஃபோம் மேட்ரஸ், அதாவது மடங்குனாலும் எதுவுமே ஆகாது, உங்களுக்கு குழி விழாது, இந்த மாதிரி ஹை டென்சிட்டில கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல இதுல எனக்கு டபுள் காட் வேணும், அதாவது 2 பேர் படுக்கிற மாதிரி ஸ்டீல் கட்டல் கேட்பாங்க, அதுதான் அதிகமா வரும். அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 5500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். திக்னஸ் பாத்தீங்கன்னா 5 இன்ச், தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் லோ பிரைஸ், அதாவது ஹாஸ்டல் யூசேஜ்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பர்ல கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 inches திக்னஸ் வரும். இதுக்கு வாரண்டி பாத்தீங்கன்னா 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். 5 வருஷம் ரீப்ளேஸ். ஆமா, இது சிங்கிள் கட்மே பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் வரும். இது வந்து நீங்க எந்த சைஸ்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். குயின் சைஸ் வாங்கிக்கலாம். என்ன ரீசன்னா இப்ப பழைய மேட்டர்ஸ் இருக்கு, குழி விழுந்துட்டு எனக்கு மேட்டர்ஸ் மாத்த முடியாது, ரீசெண்டா வாங்கினதா இருக்கும்போது இந்த மாதிரி மேட்டர்ஸ் மேல போட்டு நீங்க 4 பக்கம் எலாஸ்டிக் வச்சு வந்துரும். இதை தாராளமா நீங்க பை பண்ணிக்கலாம். இது குயின் சைஸ் 5500 ரூபாய் வரும். 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. சூப்பர். இதுக்கு அடுத்த மேட்ரஸ் அதுதான் ஸ்பெஷல். இது எல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்ச் காமிச்சிட்டோம். இது மட்டுமே எல்லாத்துக்கும் செட் ஆகுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பேக் பெயின் இஷ்யூ அதிகமா இருக்கு, ஏன்னா ஸ்பைனல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி மேட்டர்ஸ் பார்ப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஆர்த்தோ சாஃப்ட். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா 4 inch ரீபாண்டட். ரீபாண்டட்னா என்னன்னு தெரியுதுன்னா கலர் கலரா இருக்கு பாத்தீங்கன்னா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹை டென்சிட்டி ஃபோம் வந்து கிரஷ் பண்ணி உங்களுக்கு ஹைட்ராலிக் பண்ணக்கூடியதா ரீபாண்டட் ஆர்த்தோமாங்க. இது நம்ம போறக்கூடிய டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா 120 டென்சிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 70 டென்சிட்டி இருக்கு, 60 இருக்கு. இதெல்லாம் போட்டோம்னா ரேட் கம்மியா கொடுக்கலாம். நம்ம வந்து 120 ப்ராப்பரா தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு 32 டென்சிட்டி உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட், எல்லாமே பிராண்டட் தான். லோக்கல் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு டாப் லேயர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு 3 லேயர் ஃபோம் வந்துரும். எல்லா 3 லேயர்னா நிறைய பேர் டவுட் இருக்கும். இந்த ஃபோம் தான் 3 லேயர்மாங்க. எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா 2 லேயர் வச்சிருப்பாங்க. இது ஒண்ணு இது இருக்காது. நம்மள்ட்ட வந்து 3 லேயர் வரும். என்ன ரீசன்காண்டி 3 லேயர் கொடுக்குறேன்னா அந்த குஷனிங் நல்லா இருக்கணும், அந்த குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு லேயர் கம்மி பண்ணோம்னா எனக்கு வந்து ஒரு மேட்ரஸுக்கு வந்து 1200 ரூபாய் கம்மியாகும் டோட்டலாவே. அதை நான் கஸ்டமர் கம்மி பண்ணி கொடுத்து போயிடலாம், என் லாபத்துல அதிகப்படுத்தி போயிடலாம். ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா கஸ்டமருக்கு வந்து தெரியாத விஷயத்த நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து சொல்ற இடத்துல இருக்கோம், கண்டிப்பா அவங்க நம்ம பண்ணி கொடுக்கணும். அப்படிங்கும்போது இதுல வந்து நம்ம 3 லேயர் கொடுத்துருக்கோம். இந்த மேல பொறுத்த ஃபேப்ரிக் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த துணியை நீங்க தொட்டு பார்த்தாலே தெரியும், அவ்வளவு கனமா இருக்கும் உங்களுக்கு, அவ்வளவு சாஃப்டாவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நெட்டட் ஃபேப்ரிக் இருக்கு, நம்மளோட ஆலோவேரா இருக்கு, பேம்போ இருக்கு. இது நீங்க பேக்ல பார்த்தாலும் தெரியும். இது எல்லாமே கஸ்டமைஸ் கலர் தான். இது எல்லாமே கலர்ஸ் தான். கஸ்டமர் என்னென்ன கலர் கேட்கறாங்களோ இது எல்லாமே நம்ம போட்டு லைவா கொடுத்துடலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து 9500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 9500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 7 inch திக்னஸ் வரும். 7 வருஷம் வாரண்டியோட வரும். தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம். இதுல நீங்க குயின் சைஸ் வாங்குறீங்கன்னா 16000 ரூபாய் வரும் உங்களுக்கு. அதுக்கும் சேம் தான். உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம், கிரெடிட் கார்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இது கூட பில்லோ, பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே உங்களுக்கு டெலிவரி வந்துரும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்து பார்க்க போற பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ். ஆமா, லேட்டெக்ஸ் நீங்க நினைச்ச வரை எப்படி இருக்கு சொல்லுங்க. லேட்டெக்ஸ் தான் இப்போ வந்து ரீசெண்டா நிறைய இடத்துல ஃபேமஸா போயிட்டு இருக்கு. கண்டிப்பாங்க, நல்லா சாஃப்ட்டாவும் இருக்குங்கறாங்க.
பேக் பெயினா இல்ல அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தூங்குறதுக்கு நல்லா இருக்குங்கறாங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற எல்லாமே ஃபேக்ட் தான். அதாவது என்னன்னா லேட்டெக்ஸ் பொறுத்து இந்த இருக்கு பாருங்க, இதுதான் உங்களுக்கு லேட்டெக்ஸ் 7 zone லேட்டெக்ஸ் வந்துரும். மேட் இன் தாய்லாந்து சீல்டோடே வந்துரும் உங்களுக்கு. மேட் இன் தாய்லாந்து. ஆமா. இப்போ வந்து அதிகமா ஒரு பொருள் அதிகமா மார்க்கெட்ல வரும்போது ரெண்டாவது விஷயம் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லுங்க. அதோட க்ளோன், அதாவது டூப்ளிகேட் கண்டிப்பா வந்தாகும். கண்டிப்பா. ஏன்னா மார்க்கெட்ல வந்து நம்ம பிரைஸ் அடிச்சு உடைச்சு கொடுக்கணும்னா அதோட ரெண்டாவது குவாலிட்டி எந்த பொருளும் மேட்ரஸ்னு இல்ல, நீங்க மொபைலா இருக்கட்டும் எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து அதோட செகண்ட் குவாலிட்டி வரதான் செய்யும். கண்டிப்பா. இப்போ இந்த தாய்லாந்து லேட்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தேன், இந்த மாதிரி 7 zone லேட்டெக்ஸ் வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா மேட் இன் தாய்லாந்து சீல்டோட வந்துரும். இதுல பி கிரேட் இருக்கு. பி கிரேடுமே வந்து சேமா தான் இருக்கும் உங்களுக்கு. மேட் இன் தாய்லாந்து சீல்டோட தான் வரும் உங்களுக்கு. ஆனா வந்து என்னன்னா சிந்தட்டிக் வந்து 35% இருக்கும். நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா 1.2% தான் சிந்தட்டிக். அதே ரப்பர் கண்டென்ட் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரப்பர் கண்டென்ட் பாத்தீங்கன்னா 92.4% நேச்சுரல் ரப்பர் கண்டென்ட் வித் உங்களுக்கு எல்லாமே டெஸ்டிங் லேப் சர்டிபிகேட்டோட கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அதாவது மெயின் ரீசன் வந்து என்ன ரீசன் கேட்டா, நம்மளே ஒரு லாட் வருது, இப்போ கண்டெய்னர் வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேப் சர்டிபிகேட் கொடுத்துருவோம், டெஸ்டிங் ரிப்போர்ட் கொடுத்துருவோம் உங்களுக்கு. கொடுத்துட்டு இது நம்மளுக்கு ப்ராப்பரா இருந்தா மட்டும் தான் கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுவோம். இது நீங்க எங்க சர்ச் பண்ணாலும் ஓகே தான். இது வந்து நம்ம ப்ராப்பரா எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு, வித் லேப் சர்டிபிகேட்டோட கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் என்னென்ன உள்ள வருதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி உள்ள எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சேம் 120 டென்சிட்டி ஆர்த்தோபெடிக் வந்துரும் உங்களுக்கு. 4 inches வந்துரும். நீங்க அமுக்கி பார்த்தா தெரியும் அவ்வளவு ஹார்டா இருக்கும். அது வந்து நீங்க டைரக்டா வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் இந்த ஃபீல்னஸ் தெரியும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சேம் வந்து உங்களுக்கு 32 டென்சிட்டி உங்களுக்கு வந்து சூப்பர் சாஃப்ட் வந்துரும். சூப்பர் சாஃப்ட் சேம் பிராண்டட் தான் உங்களுக்கு. லோ பிராண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு டாப் லேயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 zone லேட்டெக்ஸ் வித் A1 கிரேட் வரும், வித் லேப் சர்டிபிகேட்டோட வரும் உங்களுக்கு. எதுவுமே நார்மலான சொல்றது இல்ல. இதுக்கு டாப் லேயர் வந்து இந்த மாதிரி பேம்போ ஃபேப்ரிக். ஆமா, பேம்போ ஃபேப்ரிக் வந்து அந்த ஃபேப்ரிக்கோட ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு. இதோட ஜிஎஸ்எம் பார்த்தாலே வந்து நம்ம 450 GSM யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதுல வந்து இந்த ஹீட் இஷ்யூ இந்த மாதிரி கமெண்ட் எதுவுமே வராது. பிரதர் நான் 7 zone சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் 7 zone என்னன்னு. இப்போ நல்லா பாருங்க, நம்ம படுக்கிறோம், நம்ம பாடி பாத்தீங்கன்னா ஒண்ணு போல இருக்காது. அதாவது ஹிப் சைடு அதிக வெயிட் இருக்கும். அப்போ இந்த சென்டர் zone இருக்கு பாத்தீங்களா, இந்த பொடி பொடி ஹோல்ஸா இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து ஹை டென்சிட்டில இருக்கும் உங்களுக்கு வந்து. அதாவது ஹிப் சைடு வந்து உள்ள இறங்க கூடாது. இதே கால்மாட் சைடு சின்ன சின்ன ஹோல்ஸா இருக்கும் சார். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோல்ஸா இருக்கும். இந்த சைடு 3 ஹோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி தலைமாட்டு சைடு 3 ஹோல்ஸ் இருக்கும். நம்ம தலைப்பகுதி கால் பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். சென்டர் சைடு பாத்தீங்கன்னா ஹை டென்சிட்டில இருக்கனால உள்ள போகாது. இதுதான் நம்ம 7 zone லேட்டெக்ஸ். லேட்டெக்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. மோனோசோன் இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா கேரளா லேட்டெக்ஸ் இருக்கு, ஸ்ரீலங்கன் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்கு. குவாலிட்டிக்கு ஏற்றப்ப உங்களுக்கு பிரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். தரத்தை வச்சுதான் பிரைஸ். நான் வந்து தரமும் பெஸ்டா கொடுத்து பிரைஸும் பெஸ்டா கொடுத்து யாராலும் கொடுக்க முடியாது. மெயின் ரீசன் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்கு 4+2+2 8 inch திக்னஸ் வரும். 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா சர்வீஸ் பண்ணி தரேன் அப்படின்னா மட்டும் பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவோம். இதோட குயின் சைஸ் மோஸ்ட்லி 6.5 தான் அதிகமா போகுது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 27,500 கொடுத்துட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேட்டெக்ஸ் பில்லோ உங்களுக்கு. இது மசாஜ் பில்லோ தான். இதுமே சீல்டோட தான் இருக்கும். இதுக்கு வாரண்டி எத்தனை வருஷம் ப்ரோ கொடுக்கலாம்? ஒரு உதாரணமா நீங்க ஒரு கடையில போய் தலானி வாங்கினா எத்தனை வருஷம் வாரண்டி எடுத்து? ஒரு 6 மாசம் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. 10 வருஷம் வாரண்டியோட கொடுக்குறேன். 10 வருஷம் இந்த பில்ல அமுந்து போயிட்டு அப்படின்னா இது நீங்க தந்துட்டு வேற பில்ல புதுசா எடுத்து போயிடலாம். இந்த மாதிரி 2 பில்ல கொடுத்துருவோம். மெத்த விரிப்பி தமிழ்நாடு ஃபுல்லாமே டோர் டெலிவரி ஃப்ரீயா கொடுத்துருவோம் உங்களுக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா 27,500. இதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு சிஓடி, அதாவது கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. நமக்கு தேவையான சைஸ்ல கஸ்டமைஸா பண்ணி தர கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணி தர முடியுமா? கண்டிப்பா பண்ணிக்கலாம் பிரதர். அதாவது இப்போ நான் சொன்ன வந்து பேசிக்கா அதிகமா போகக்கூடிய சைஸ் சொன்னேன். குயின் சைஸ் வந்து 27,500. அதே கிங்கும் போது உங்களுக்கு 31,000 வரும் உங்களுக்கு. இல்ல எனக்கு சின்ன சைஸா வேணும்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 15,000 இருக்கு உங்களுக்கு. ஓகே. இல்ல எனக்கு கொஞ்சம் எனக்கு அன்சைஸா இருக்கு, எனக்கு வீட்டுக்கு இருந்தபடி எனக்கு வேணாலும் அதே மாதிரி நீங்க என்ன அளவு கொடுத்தாலும் அதே அளவு நான் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓகே. அத லைவா நீங்க அப்படியே கட் பண்ணாம அப்படியே பின்னாடி காட்டுங்க. நீங்க கேட்டீங்களா என்ன சைஸ் பண்ணீங்க எனக்கு, இதெல்லாம் இந்த சைஸை பாருங்க. ஓகே. ஏன்னா எவ்வளவு பெரிய சைஸ்னு பாருங்க. என்ன ப்ரோ இது கிங் சைஸோட பெருசா இருக்கு ப்ரோ. இதுனா வந்து ஒரு கஸ்டமைஸ் சைஸ். ஓகே. இங்க இருந்து பார்த்தா தெரியும். அந்த சைடு காட்டுங்க பாப்போம் அப்படியே. இது எத்தனை பேர் படுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு. இது டெலிவரிக்கு நிக்கி. டெலிவரி ஏற போது நீங்க வந்து சைஸ் கேட்டீங்கன்னா என்ன சைஸ் பண்ண முடியும்னு அதுக்கு உதாரணமா இந்த மேட்ரஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா தாராளமா 8 பேர் கிட்ட படுக்கலாம். 8 பேர் கிட்ட படுக்கலாம். ஏன்னா சைஸ் பாத்தீங்கன்னா 9க்கு 6.5. ஓகே. நீளம் பாத்தீங்கன்னா 6.5 வரும், அகலம் பாத்தீங்கன்னா 9 அடி வரும். எவ்வளவு நீளமா இருக்குன்னு பாருங்க. நீங்க கீழே போட்டு படுத்தாலே தெரியும் உங்களுக்கு. அதான் சோ நல்ல லென்த்தா கொடுத்திருக்கீங்க. தெரியுங்களா? அவ்வளவு லென்த்தா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கஸ்டமைசேஷனுமே ரொம்ப சிறப்பா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது காட்டுறேன். நம்ம ஓன் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே தெரியும். நம்ம நிறைய கஸ்டமைசேஷன் எல்லாமே போட்டுருக்கோம் உங்களுக்கு. ஓகே. ஆமா. இப்போ நீங்க குவாலிட்டில எல்லாமே செக் பண்ணி காமிச்சீங்க. சோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. சோ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? மெயின் ரீசன் வந்து குவாலிட்டி தான். குவாலிட்டி டிமாண்ட் பண்ணி தான் உங்களுக்கு பிரைஸ்ல இருந்து எல்லாமே வரும். பிரதர் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா A1 கிரேட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். நான் B கிரேட் யூஸ் பண்ணாடினா இதுல வந்து 2,000-3,000 கம்மி பண்ண வேணா 8,000 கம்மி பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு ரா மெட்டீரியல் 8,000 கம்மியாகுது. அது கஸ்டமருக்கு நான் கொடுத்துருவேன். ஆனா உங்களுக்கு டவுட் இருக்கும், நான் அதை அதையே வாங்கிக்கலாமே அப்படின்னு. பாருங்க பி கிரேடுக்கும் போது என்ன வேணா ஒண்ணுமே இல்லை. இது வந்து ஜஸ்ட் பில்லோ தான். நான் சொன்ன மாதிரி அந்த பில்லோக்கு 10 வருஷம் வாரண்டினே. இது பாத்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய் தான் வரும்.
எனக்கு பாத்தீங்கன்னா 850 ரூபா வரும். பிளஸ் நான் இன்க்ளூடிங் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் எல்லாம் போட்டு 1000 ரூபாய் கஸ்டமர் கொடுத்துடலாம். ஆனா இந்த மாதிரி பொடி பொடியாயிரும் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் கையை வச்சு நார்மலா தான் செய்யறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது எல்லாமே ரப்பர் தான். இந்த மாதிரி ரப்பர் எல்லாமே வந்து உங்க ஃபார்ம் ஆயிரும், பொடி பொடியா ஃபார்ம் ஆயிரும். எதுக்குங்க? சிந்தட்டிக் ஜாஸ்தியா இருந்தா. நான் யூஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி 1.2% தான் சிந்தட்டிக். லைவாவே பாருங்க. யாருமே வந்து டெஸ்டிங் ரிப்போர்ட் எதுவுமே இருக்காது. இங்க பாருங்க. ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா லேட்டக்ஸ் ஷீட் தான். கண்ட்ரி பாத்தீங்கன்னா மேட் இன் தாய்லாந்து தான். 7 zone நான் சொன்ன பாத்தீங்களா, 7 zoneல கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தது மெயினா வந்து சிந்தட்டிக். நான் படிச்சு சொல்றது பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றதுல சிந்தட்டிக் பாத்தீங்கன்னா 1.2% தான் சிந்தட்டிக். சிந்தட்டிக் ஜாஸ்தியே கிடையாது. அது மட்டும் இல்லாம நேச்சுரல் ரப்பர் கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா 92.4% நேச்சுரல் ரப்பர் கண்டென்ட். ரப்பர் கண்டென்ட் ஜாஸ்தியா ஹீட் இஷ்யூ வராது. இந்த மாதிரி பொடி பொடி கம்பெனில தான் வச்சுன்னா பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவேன். ஏன் இதை காட்டுறோம்? ஏன்னா நம்ம ஒரு லாட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்டிங் ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் கஸ்டமருக்கே சப்ளை பண்ணுவோம். டெஸ்டிங் இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கிராப் சர்டிபிகேட்டோட வந்துடும். உங்களுக்கு கிராப்போட எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து சின்ன சின்ன பொருளா இருந்தாலும் ரொம்ப கவனமா பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு 10,000 ஒரு பொருள் வாங்கும் போது அது எவ்வளவு நம்ம பார்த்து வாங்குவோம். அப்ப இதோட ரேட் பாத்தீங்கன்னா 5000 2000 இல்ல. இது பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரஸ் குயின் சைஸ் 27,500 வருது. அப்ப அதுக்கு உண்டான ஒருத்தபிள் வந்து நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். நான் வந்து 50% ஆஃபர் போட்டு 20 ரூபாய்க்கு 22 ரூபாய்க்கு 16 ரூபாய்க்கு அப்படின்னா கூட நானும் பி கிரேட் தான் போட முடியும். பி கிரேட் போறதுக்கு ஐடியாவே கிடையாது. கஸ்டமர் என்ன, என் கஸ்டமர் வந்து என்னை நம்பி வராங்கன்னா அது பொருள் வந்து தரமா கொடுக்கணும். இல்லையா கொடுக்கவே கூடாது. அது மட்டும் மெயினா இருக்கும். இல்ல எனக்கு லேட்டக்ஸ் வாங்க முடியாது, எனக்கு அவ்வளவு பட்ஜெட் இல்ல, எனக்கு வந்து லோவா வாங்கணும்னா நீங்க தாராளமா இந்த மாதிரி ஆர்த்தோ சாஃப்ட் போய்க்கலாம். ஆர்த்தோ, ஆமா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க ஆர்த்தோ சாஃப்ட் போய்க்கலாம். இது வந்து நல்லா இருக்கும், கம்ஃபர்டபிள், எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏஜ்டு பீப்புள் நல்லா யூஸ் பண்ணலாம், சின்ன சைல்டு உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆர்த்தோ சாஃப்ட் பண்ணீங்கன்னா நார்மல் பட்ஜெட்ல இருக்கும். நார்மல் பட்ஜெட்னா 2000 3000 வராதுங்க. இதுவே குயின் சைஸ் பாத்தீங்கன்னா 16000 வரும். நீங்க 16000 நினைங்க. ஒரு மேட்ரஸ் போது நீங்க 1000 2000 வந்து பாக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க படுக்கக்கூடியது. நீங்க கரெக்டான தூக்கம் இல்ல அப்படின்னா மேட்ரஸ் சரியில்லை அர்த்தம். நீங்க கரெக்டா சூஸ் பண்ணலாம் தான் அர்த்தம். இதுக்கு வந்து நான் 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன். நீங்க வந்து ஒரு 5000 மேட்ரஸ் எடுக்கிறீங்க, அது எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா ஃபுல் ஃபோம்னா இருக்காது. உள்ள வந்து தர்மாகோல் அப்படி இல்லைன்னா தேங்காய் நார் இந்த மாதிரி வச்சு கையில கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா குழி மாதிரி விழுந்துரும், உங்களுக்கு கல்லு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பொருள் நம்ம பண்றதே கிடையாது. நீங்க பேக்ல அதாவது பின்னாடி பார்த்தாலே தெரியும் பிரதர். பாருங்க, லைவா பாருங்க. எல்லாமே கஸ்டமர் ஆர்டர். அதாவது எனக்கு அடிச்சு வச்சு நீங்க எட்டு போங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். எல்லாமே ஆர்டர் பீஸ் தான். நீங்க வந்து என்ன பீஸ், அதாவது என்ன சைஸ் சொல்றீங்க, எந்த ஊர்ல இருந்தாலும் சரிதான், நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணி பக்காவா உங்களுக்கு என்னென்ன சொல்றோமோ அது எல்லாமே லைவா ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருவேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீபாண்டட் தான். நான் உள்ள வேற ஒன்று வச்சிருவோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. எல்லாமே ஆர்த்தோ தான். பாருங்க, எல்லாமே உங்களுக்கு லேட்டக்ஸ் தான். இது ரீபாண்டட், இது ஆர்த்தோ. இதெல்லாமே அடுத்த ப்ராசஸிங் இருக்கு. உங்களுக்கு லேட்டக்ஸ் எல்லாமே ஒட்டுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே பிரதர், இப்போ வந்து டைரக்டா வந்து பார்த்து எடுத்துக்கலாமா? பிரதர், நீங்க பார்த்து எடுக்க வேணாம். நீங்க வந்து ஒரு மேட்டர்ஸ், அதாவது உங்களுக்கு உண்டான ப்ராடக்ட் வந்து உள்ள என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா வாங்க, கம்பெனிக்கு வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணுங்க. வித்தின் 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேட்டர்ஸ் உங்க கண்ணுக்கு முன்னாடியே நம்ம ஃபுல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணி உங்களை டெலிவரி எல்லாமே பண்ணி தந்துருந்தேன். இது என்னன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் இருக்கனால தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி ரெடி பண்ணி தரோம். இதே நீங்க ஒரு பெரிய பெரிய ஷோரூம் போறீங்கன்னா ஒரு மேட்ரஸ் அடிச்சு வச்சிருப்பாங்க. இது வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ், இது வந்து சூப்பர் சாஃப்ட், இப்படி தான் சொல்லுவாங்க. நம்மள்ட்ட அப்படி இல்லை. நீங்க வந்தீங்க அப்படின்னா உள்ள நம்ம என்ன மாதிரி பொருள் போட்டிருக்கோம் எல்லாமே அனுப்பி விட்டுருவோம். சில பேர் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து இருப்பாங்க. வெளியூருக்கு அப்ப எனக்கு எப்படி என்ன பண்ண கேட்கும்போது நம்ம எல்லாமே வீடியோ கால் எடுத்து லைவா உங்க நேம், அவங்க எல்லாம் நேம் எல்லாமே சொல்லி இந்த மாதிரி லைவா எல்லாமே எடுத்து அனுப்பி விட்டுருவோம் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து ரொம்ப கவனமா ரொம்ப பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஓகே, டைரக்டா வந்தாலும் பார்த்து எடுத்துக்கலாம், ஆன்லைன்ல எடுத்துக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். உங்களுக்கு இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்த்தோ சீரிஸ் எல்லாம் பாத்துட்டோம். இப்ப அதுக்கு அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து நிறைய பேருக்கு ஒரு கனவாவே இருக்கும். ஏன்னா எனக்கு குஷனிங் நல்லா இருக்கணும். ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கனவாவே இருக்கும். இப்ப அவங்களுக்கு நம்ம ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பார்ப்போம். 2 டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்கு. நம்ம என்ன மாதிரி பிரைஸ்ல கொடுக்குறோம், அந்த ஸ்ப்ரிங் பெட்டுக்கு என்ன வாரண்டி கொடுக்குறோம் அப்படி எல்லாமே லைவா பார்ப்போம். பாருங்க, இப்போ வந்து லேட்டக்ஸ் காமிச்சிங்க, ஆர்த்தோபெடிக் காமிச்சிங்க. ஆமாங்கண்ணா. ஸோ இதில் வந்து ஸ்ப்ரிங் வந்து எப்படி குவாலிட்டியா இருக்குமா, அந்த ஸ்ப்ரிங் எல்லாம் போயிருமா? ஆனா ஏதாவது இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் எடுத்தா கட் ஆயிரும் அப்படின்னு எல்லா தாட் இருக்கும். நீங்க கம்மியான குவாலிட்டி எடுத்தா எல்லா பொருளுமே கட் ஆக தான் செய்யும். அதுக்கு 100% நான் சொல்லவே முடியாது. இப்போ நம்ம யூஸ் பண்ற பாருங்க, இது வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்றோம். இதுக்கு உள்ள போறது கம்பி இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்டீல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டீல்ல வந்து எல்லாமே டாடா ஸ்டீல் தான் யூஸ் பண்றோம். டாடா ஸ்டீல். ஆமா, நான் ரேட் கம்மியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்டீல் எதுவும் போட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லை. எல்லாமே டாடா ஸ்டீல் போட்டு கொடுத்துட்டுங்க. இதுக்கு வாரண்டி வந்து எத்தனை வருஷம் கொடுக்கலாம்? ஸ்ப்ரிங் பெட்டுக்கு எத்தனை வருஷம் கொடுக்கலாம்? நீங்க நார்மலா சொல்லுங்க. நீங்க ஒரு மேட்ரஸ் வீட்டுக்கு வாங்குற மாதிரி இருந்தா எத்தனை வருஷம்? 4 வருஷம் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஸ்ப்ரிங் ஏதாவது கட் ஆயிட்டு எனக்கு குழி விழுந்துட்டு எனக்கு எப்படின்னா 10 வருஷம் பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவேன். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா பாப்போம். ஃபர்ஸ்ட் உள்ள என்ன மாதிரி போட்டுருக்குன்னு பாருங்க. 8 இன்ச் பாக்கெட் ஸ்ப்ரிங், மத்த இடத்துல 4 இன்ச் போட்டிருப்பாங்க. நம்ம 8 இன்ச் ஸ்டார்டிங். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் போட்டிருக்கோம். இதுக்கு டாப் லேயர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு குல்ட் வந்துரும். அதாவது இது வந்து கஸ்டமைஸ் தான். நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ நான் சாம்பிள் காட்டுறேன். இந்த மாதிரி பேம்போ காட்டுறேன். நீங்க வந்து எனக்கு டார்க் கலரா வேணாலும் டார்க் கலர் போட்டுக்கலாம். இதோட ஃபீல் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு லக்ஸரியா இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப லக்ஸரியா இருக்கும். இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 10 இன்ச் திக்னஸ் வந்துரும். இதோட பிரைஸ் குயின் சைஸ் பாத்தீங்கன்னா 16000 ரூபாய் வரும் உங்களுக்கு. ஓகே,
16,000 தான் நமக்கு. 16,000 வரும் உங்களுக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங். இதே நீங்க வந்து பெரிய பெரிய ஷோரூம்ல போய் வாங்குறீங்கன்னா கம்பல்சரி 22 ரூபாய் கம்மியா வாங்க முடியாது. கண்டிப்பா. ஆமா, ஏன் நம்ம இந்த ரேட் கொடுக்கணும்? நம்ம வந்து இடைத்தர யாருமே கிடையாது. நம்மளே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளே கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்றதுனால தான் இந்த ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல எனக்கு சைஸ் கம்மிங்க, ஸ்டார்டிங் சைஸ் என்ன ரேட்னா 16,000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் சைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஸ்ப்ரிங்ல எனக்கு ரேட் கம்மியா வேணும்னா 10,500 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா போனல் ஸ்ப்ரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது நான் லைவா காட்டுறேன், அப்படி பக்கத்துல வாங்க. இது பாத்தீங்கன்னா போனல் ஸ்ப்ரிங்பாங்க. இது பாத்தீங்கன்னா இதுமே சேம் டாடா ஸ்டீல் தான். ஆனா இதுக்கு என்ன பாத்தீங்கன்னா வித்தியாசமா இது எல்லாமே கனெக்டட் ஸ்ப்ரிங். ஒவ்வொரு ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகி இருக்கும். அது வந்து இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங். இது வந்து நார்மலா இருக்கும் உங்களுக்கு. பேசிக்கான ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் வாங்கினா தாராளமா இது பார்க்கலாம். இது வந்து 8 இன்ச் பாத்தீங்கன்னா குயின் சைஸ் வந்து 10,500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதே 10 இன்ச் திக்னஸ்ல எடுக்கிறீங்க போது இது மாதிரி மேல வந்து 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் வந்துரும். அதுக்கு டாப் லேயர் பாத்தீங்கன்னா 3 லேயர் குல்ட் வந்துரும். இது குயின் சைஸ் பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய். 7 வருஷம் வாரண்டியோட வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டாக் வந்து எல்லாமே பக்காவா எடுத்து வச்சிருப்போம். ஏன்னா நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேட்டர்ஸ் கொடுத்தாலும் பண்ணிடலாம். நீங்க 100 மேட்டர்ஸ் கொடுத்தாலுமே வித்தின் 2 டேஸ்ல பண்ணி கொடுத்துரும். இது பாக்ஸா இருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு லேட்டஸ்ட் பில்லோ தான். வெறும் பாக்ஸ் எம்டி பாக்ஸ் எதுவுமே இல்ல, எல்லாமே லேட்டஸ்ட் பில்லோ தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க. இந்த மாதிரி எல்லாமே பக்காவா நம்ம எடுத்து வச்சிருக்கோம். பில்லோ பாத்தீங்கன்னா எல்லாமே A1 கிரேட் தான். பில்லோக்கு 10 வருஷம் வாரண்டி யாரா கொடுப்பாங்களா? நான் 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துருக்கேன். இல்ல எனக்கு இந்த பில்லோ வந்து செப்பரேட்டா தனியா வேணா தனியா தாராளமா வாங்கிக்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1,800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, 1,800 ரூபாய்க்கு 10 வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். லேட்டெக்ஸ் பாத்தீங்கன்னா பக்கத்துல பாருங்க, எல்லாமே லேட்டெக்ஸ் தான். அது போக வந்து வேற ஹவுஸ்லயும் ஃபுல்லாமே இருக்கு. ரீபாண்டட் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நீங்க என்னென்ன சைஸ் கேக்குறீங்களோ இங்கே இருக்கு, நமக்கு ஸ்டாக் அங்கேயே இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஸ்டாக் எல்லாமே பக்காவா வச்சிருக்கோம். கஸ்டமர் நேர்ல வந்தாங்கன்னா டைரக்டா அவங்க ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கலாம். இல்ல நேர்ல வர முடியலன்னா நீங்க கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட், நீங்க ஃபர்தரா நீங்க மேட்டர்ஸ் எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு, உங்களுக்கு என்ன மேட்டர் சூட் ஆகும் எல்லாமே நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நானே உங்களுக்கு பக்காவா சொல்றேன் உங்களுக்கு. எல்லாமே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. சோ நம்ம சேனலுக்காக ஏதாவது ஆஃபர் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாங்க பிரதர். அதாவது நம்ம சேனலுக்கு பாத்தீங்கன்னா இறகு சேனல்ல நீங்க பாத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குல்ட் பேட், அதாவது நீங்க வந்து ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட், லேட்டெக்ஸ், ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட், ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ், இந்த மாதிரி என்ன மேட்டர்ஸ் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குல்ட் பேட், அதாவது கீழே விரிச்சு படுத்துக்கலாம். இந்த மாதிரி இது குல்ட் பெட் வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துடலாம் உங்களுக்கு. காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருவீங்க. ஆமா, நம்ம சேனல்ல பார்த்து வர எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சூப்பர். நம்ம சேனல் பேர் வந்து சொன்னா போதும். கண்டிப்பா நீங்க சொன்னாலே போதும். அப்படி நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. அப்படியே இந்த ஸ்லிம் பெட்டை நீங்க கேட்கவே வேணாம், நம்மளே கொடுத்து விட்டுருவோம் உங்களுக்கு. ஓகே ப்ரோ.